பாலைக்கீரை கடையல். ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சை பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு முழு தக்காளி, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ண பச்சை பருப்பை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷான நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுப்பு மேலே வச்சிடலாம். இப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். இந்த 15 மினிட்ஸில் அந்த பச்சை பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த பச்சை பருப்பு கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். பாருங்கள், பாலக்கீரையை அந்த இலையை மட்டும் கிள்ளி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கிறோம். ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் பச்சை பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே வெந்துட்டுருக்கு. அது கூடவே இப்போ நம்ம பாலக்கீரையும் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் எல்லாம் ஒன்றோட ஒன்றா வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த 10 நிமிஷத்தில் பாலக்கீரை நல்லா வெந்துடும். ஓகே, ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 15 நிமிஷத்துலேயே அந்த பச்சை பருப்பு, அதில் போட்டிருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பாலக்கீரை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது அந்த பாலக்கீரையை கடைய போகிறோம். இந்த மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிட்டோம். பாருங்கள், கல்லுப்பு போட்டாச்சு இந்த சட்டியில். பாலக்கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக
கடைஞ்சி தாளிச்சா அருமையான பாலக்கீரை கடையல் ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா வேக வச்ச பச்சைப்பருப்பு, பாலக்கீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அந்த மண் சட்டியில் போட்டாச்சு. ஓகே, இப்போ அதில் இருக்க தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மசிச்சுக்க முடியும், நல்லா கடைய முடியும். சரிங்களா? அதில் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம கடையை வாட்டப்படாது. ஸோ பாருங்கள், அந்த பாலக்கீரையில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது இந்த பாலக்கீரையை நல்லா மசித்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அடுப்பு மேலே இந்த குண்டானை எடுத்து போட்டுடலாம். கடையில் வரைக்கும் இதை நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள் மக்களே, எப்படி தான் சவுத் இந்தியாவில் பாலக்கீரையை இப்படி தான் கடைவாங்க. ஸோ கீரை நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம். சூப்பராக ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பாலக்கீரையை நல்லா மசிச்சாச்சு, சூப்பராக கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளித்தோன்னா அருமையான பாலக்கீரை கடையல் ரெசிபி ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே மண்சட்டியில் அப்படியே ஊற்றிடுங்க. மத்து வச்சு நல்லா கலந்துக்கோங்க. பாலக்கீரை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு கூட பாலக்கீரை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் லிஸ்ட்டாக கொடுப்பாங்க. இந்த கீரை ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரும். இப்போ நம்ம தாளிச்சிடலாமா? இது வரைக்கும் பாலக்கீரைலாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் சவுத் இந்தியன் ஸ்டைலில் சமைச்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் பாலக்கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட சாப்பாடு வடிச்சிட்டு நீங்கள் இந்த பாலக்கீரையை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தான் ஃபைனல் ஸ்டெப்பே நம்ம பண்ண போகிறோம். தாளிக்க போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. கவனமாக பாருங்கள். ஏன்னா இது வந்து கடைஞ்சா அப்படியே சாப்பிட முடியாது. நல்லா தாளித்து ப்ரொசீஜராக இந்த சமையலை முடித்தா தான் நம்மளால் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும்.
இப்போ இந்த பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்லாண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது காஞ்ச மிளகாய், ஒரு 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கிட்டு அப்படியே குண்டால போட்டுக்கோங்க. இப்படி தான் மக்களே தாளிக்கணும். ஓகேவா? இப்போது அந்த கீரையில் சேர்த்துக்குவோம். நல்லா மசிச்சு வச்ச கீரை இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த தாளிப்போட சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அருமையாக சுவையாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் பாலக்கீரை கடையில் ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் வர வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நிறைய கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய். பாலக்கீரை ரெடி. பாலக்கீரை கடையில் ரெசிபி ரெடி. ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி தக்காளி குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ரெசிபி தக்காளி குழம்பு செய்கிறது தான். ஈவன் எப்படி சொல்கிறது, கிட்ஸ் கூட ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடுவாங்க இந்த குழம்பு ரெசிப்பியை. அவ்வளோ ஈஸி. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த தக்காளி குழம்பெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டோம். அவ்வளோ ஈஸி. சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் இது இப்படி தான் ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் தக்காளி குழம்பு ரெசிபி செய்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் நிறைய தக்காளியை குட்டியாக கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இம்பார்ட்டண்டான மெயினான இன்க்ரீடியன்ட் தக்காளி தான். ஸோ ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக பார்த்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் தக்காளி கம்மி விலைக்கே கிடைக்கிது. 1 கிலோ 20 ரூபா, 25 ரூபா அந்த ரேட்லேயும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 1 கிலோ 25 ரூபா கொடுத்து வாங்கினோம். ரொம்ப குட்டி தக்காளி அப்படின்னா 1 கிலோ 20 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறது 1 கிலோ 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் 1 கேஜி 25 ருபீஸ் கொடுத்து வாங்கினோம் தக்காளி. ஸோ அஃபோர்டபுளான ரேட்டில் இருக்கும்போதே நம்ம வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச சூப்பரான ரெசிபிஸ் மேக் பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி தக்காளி குழம்பு செய்கிறோம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த ரெசிபியை ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சமைக்கலாம். கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம்.
ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சன்லாண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும். அதுக்காக டக்குன்னு வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா நம்ம ரொம்ப டக்குன்னு இந்த ரெசிப்பியை மேக் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். நல்லா பொன்னிறமான கலருக்கு மாறினா தான் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நாம் செய்கிற ரெசிபீஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. அப்போ தான் அந்த ரெசிபி நல்லா மணமாக சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். எப்போவுமே கடையில் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் வாங்கி எப்போவுமே வச்சுக்கோங்க வீட்டில். நாம் செய்கிற சமையலில் மேக் பண்ணும்போதே நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த காஞ்சி போனதெல்லாம் போட்டு குக் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்க. கருவேப்பிலெல்லாம் இப்போ ஒரு கட்டு 3 ரூபா தான் விற்கிறாங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு 15 ரூபா அது மாதிரி விற்கிறாங்க. பட் நம்ம எவ்வளோ வாங்கி நம்ம சமையல் செய்கிறோம், ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க முடியாதா? நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியை யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு ரெசிபி. அதே மாதிரி இந்த கருவேப்பிலையாக இருக்கட்டும் கொத்தமல்லியாக இருக்கட்டும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம், கண்ணுக்கு தெரியாத மண் எல்லாம் இருக்கும், டஸ்ட் இருக்கும். அதனால தான் தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும் சமையலில்.
நாங்கள் ஆக்சுவலாக தோசை ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ தோசைக்கு பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும் டொமேட்டோ கிரேவி ரெசிபி. ஸோ ஆக்சுவலாக அதுக்காக தான் நாங்கள் இந்த தக்காளி குழம்பு ரெடி பண்ணுறோம். சுட சுட தோசை சுட்டுட்டு தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் சுட சுட சாதம் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாப்பாட்டுக்கு தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குழம்பு. வீட்டில் வேறு எந்த காய்கறியும் இல்லை, வெறும் தக்காளி வெங்காயம் தான் இருக்குது. என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி தக்காளி குழம்பு ரெசிபி சமைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, தக்காளியும் வெங்காயத்தையும் வச்சு இந்த ரெசிபி நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. நல்லா வதங்கிடுச்சா? ஓகே, இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்தது கல் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 5 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதிச்சு வரும். சூப்பராக சவுத் இந்தியன் ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் ஃபியூ மினிட்ஸில். ஓகே, நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சுடுச்சு. சூப்பராக தக்காளி குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தக்காளி குழம்பு ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சுட சுட தக்காளி குழம்பு ரெசிபி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரைக்கீரை கடையில் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரையை வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் அரைக்கீரை ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு, ஜஸ்ட் 10 rupees தான் ஒரு கட்டுக்கீரை.
அரைக்கீரையை கிள்ளி தனியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கூட தண்ணியை மாற்றி நல்லா அலசிக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு 2 வாட்டி அலசியாச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு வாட்டி அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நாம் இப்போ வேக வைக்க போகிறோம். ஓகேவா? அரைக்கீரை கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு முழு தக்காளியும் போட்டுட்டு வேக வச்சிடலாம். அரைக்கீரை கடையில் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே எடுத்து அந்த குண்டான வச்சுருங்க. கூடவே கொஞ்சமாக புளி, நார் இல்லாமல் கொட்டை இல்லாமல் பார்த்து நல்ல புளியாக கொஞ்சமாக எடுத்து அந்த கீரை கூடவே வச்சுருங்க. இப்போ அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். இந்த 20 நிமிஷத்தில் இந்த அரைக்கீரை நல்லா வெந்து ரெடி ஆகிடும். இதில் ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் நல்லா வெந்துடும். கூடவே பூண்டு ஒரு 10 பல் பூண்டு வந்து போட்டுக்கோங்க. தோலை உரிச்சிட்டு 10 பல் பூண்டை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிட்டு தாளிச்சா சூப்பரான அரைக்கீரை கடையில் ரெசிபி ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் வந்து அரைக்கீரையை வேக வச்சுருந்தோம் இல்லையா? பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு மண் சட்டியில் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டாச்சு. நல்லா வெந்து போனால் அரைக்கீரையை அப்படியே எடுத்து அந்த மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி தாளிச்சிடலாம். சூப்பரான அரைக்கீரை கடையில் ரெசிபி இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிட போகுது. வேக வச்ச அந்த கீரை கூட போட்டு இந்த பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அப்படியே இந்த மண் சட்டியில் போட்டாச்சு. என்னதான் நம்ம மிக்சர் கிரைண்டர் எல்லாமே வச்சுருந்தாலும் இது மாதிரி சட்டியில் கடைஞ்சி தாளித்து சாப்பிட்டா தான் அரைக்கீரையாக இருக்கட்டும், எந்த கீரையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இது மாதிரி பாத்திரங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி மண் சட்டி இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த பானை விற்கிறாங்க, பானை தயார் பண்ணுறாங்க, அகல் விளக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களே, அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க இது மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் பருப்பு கடைஞ்சிக்கலாம், இது மாதிரி கீரை வகைகள்லாம் கடைஞ்சிக்கலாம். சூடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நல்லா மைய கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கடைஞ்சதுக்கப்புறமா தாளிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா கீரையை மசிச்சு வச்சாச்சு. எப்போவுமே வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு. பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ஒரு கீரை கட்டு 10 ரூபா தான். இது மாதிரி கம்மி விலையிலே கிடைக்கும் போதே இது மாதிரி கீரைகள் வாங்கி கிள்ளி வேக வச்சுட்டு கடைஞ்சி தாளித்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அரைக்கீரையை கடைஞ்சாச்சு. இப்போ ஃபைனலான ஸ்டெப்பை தாளிக்க போகிறோம்.
இன்றைக்கி உங்களுக்காக சவுத் இந்தியன் ஸ்டைல் அரைக்கீரை கடையல் ரெசிபி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி தாளிக்கிறோன்றத ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்வலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில், நாங்கள் சன்லாண்ட் ஆயில் தான் எப்பவுமே சமையலுக்கு பயன்படுத்துவோம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இல்லையா, ஸோ தாளிப்புக்கு தேவையான ஆயிலை ஒரு கரண்டியில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கடுகு கொஞ்சம் போட்டுப்போம். உங்களுக்கு இது மாதிரி சின்ன பாத்திரம் இல்லைன்னா கரண்டியில் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பெருசாக கூட வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீட்டு கரண்டியாக வச்சுக்கோங்க. அப்போ பயம் இல்லாமல் நீங்கள் இதை மாதிரி ரெடி பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதிலே பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சமையலில் நீங்கள் நியூ பிகினர்ஸ் அப்படின்னா நல்லா நீட்டு கரண்டியாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் இது மாதிரி கிட்டக்கே அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, புதுசாக சமையல் கற்றுக்குறவங்க. அதை அப்படியே எடுத்து ஆல்ரெடி அரைச்சி நல்லா கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, மசிச்சு வச்ச கீரை, அந்த கீரையெல்லாம் ஊற்றியாச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி. அருமையாக ரெடி ஆகிடுச்சு அரைக்கீரை கடையல் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் அரைக்கீரை வாங்கி சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு வாட்டி கீரை வகைகள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இது எல்லோரும் சாப்பிட்லாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஹலோ எவ்ரிவான், சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி ரெடி பண்ணலாம். இப்போ எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணியில். உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ சவ் கட் பண்ணிக்கலாம். சவச்சவும் மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த கிண்ணத்தில் உருளைக்கிழங்கு சவ் கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம கரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சன்லாண்ட் ஆயில் சமையல் எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறணும், பொன்னிறமான கலருக்கு மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியை தண்ணியில் போட்டு அலசிட்டு கடாயில் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், சவு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டுருந்தோம் இல்லையா, நல்லா அலசிட்டு தண்ணி விட்டு எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 சொம்பு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. இந்த 10 நிமிஷத்தில் இந்த குழம்புல இருக்க எல்லா காயும் நல்லா வெந்துடும். குழம்பும் நல்லா கொதிச்சு வரும். ஓகே, ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அதில் போட்டு இந்த காயெல்லாமும் நல்லா வெந்துடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம். எந்த திப்பி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளி தண்ணியை குழம்புல சேர்த்தாச்சு. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு இந்த புளிப்பு சுவை தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ புளி தண்ணியை மொத்தமாக சேர்த்தாச்சு. இப்போ தானே நம்ம புளி தண்ணி சேர்த்தோம். ஸோ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு விட்டுடணும். மறுபடியும் குழம்பு கொதிக்கட்டும், கொதிச்சு வரட்டும். குழம்பு ஒரு கொதியில் 2 கொதி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் சூப்பரான சவ் சவ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அருமையான காரக்குழம்பு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் காரக்குழம்பு ரெசிபி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி ருசியாக நம்ம சமைச்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு இப்போ தான் இந்த பக்கம் சாப்பாடு செய்ய போகிறோம். ஸோ சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப டேஸ்டான டெலிஷியஸ் கார குழம்பு ரெசிபி ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லினா அப்படியே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சா. சூப்பராக டேஸ்ட்டாக காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டாடா, பை பாய்.
ஹலோ எவ்ரிவன், சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். சவுத் இந்தியன் ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அருமையாக இந்த குழம்பு ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஸோ நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை யார் வேணும்னாலும் சமைச்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி டு மேக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த கத்திரிக்காயில் நிறைய விதைலாம் இருக்கக்கூடாது. ஸோ நல்ல கத்திரிக்காய் வச்சு நம்ம இந்த ரெசிபியை செய்யும் போதே டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதில் எதுவும் பூச்சி சொத்தலாம் இல்லையான்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக இந்த ரெசிபியை ரெடி பண்ணிவிட்டு சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்ப போட்டு சாப்பிட்டீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டான குழம்பு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து 100% வெஜிடேரியன் ரெசிபி. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்ற எல்லாருமே இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்லாம். நாங்கள் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டைலில் இன்றைக்கி இந்த ரெசிபியை மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காயெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. வாங்க சமைக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. குயிக்காக சமைச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் சன்லேண்ட் ஆயில். கொஞ்சம் தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு.
உங்களுக்கு இன்னும் கூட எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, உங்களுக்காக சூப்பர் சூப்பர் ரெசிபீஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குக்கிங் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கும் போது பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. கூடவே நம்ம பூண்டு போட்டோம் இல்லையா, ஒரு 6 பல் பூண்டு போட்டோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமான கலருக்கு மாறணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் தோட்டத்து கத்திரிக்காய் அது மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க. கத்திரிக்காய் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கும், கம்மி விலையில் கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்கி சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதனே வெயிட் பண்ணலாம். நமக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்கோங்க. சால்ட் உப்பு தூவிட்டு வதக்கிக்கோங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே போட்டுக்கலாம். தக்காளியை போட்டிருந்தோம்ல, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா அலசிட்டு மறுபடியும் கடாயில் போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. இப்போது கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 சொம்பு தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போது இந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இந்த 5 நிமிஷத்துலேயே அதில் போட்டிருக்க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு ரெசிபி. உங்களுக்காக சூப்பராக இந்த குழம்பு ரெசிபியை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நல்லா சுட சுட ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு குழம்பு ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா மணமாக ருசியாக இருக்கும்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி ரெடி. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு சிறு கீரையை வச்சு கடையல் ரெசிபி செய்ய போகிறோம். நல்லா பருப்புலாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக கடையல் ரெசிபி செய்ய போகிறோம். சிறுகீரையை கடைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. சம்மர் சீசனில் தாராளமாக சிறுகீரை வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். இந்த கீரை வந்து ஒரு கட்டு 10 ரூபா. சின்ன சின்ன ஃபேமிலிக்கு இந்த கட்டு தாராளமாக பற்றும். வீட்டில் 2 பேர் 3 பேர் அது மாதிரி தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிறுகீரையை கிள்ளி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயம் சிறுகீரையை கடைஞ்சி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த்துக்கு. சிட்டியில் இருக்கவங்களுக்கு இது கிடைக்கல, ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது அப்படின்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது சிறுகீரையை கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோவும் சத்து, நல்லது. எல்லாமே எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கிடைக்கிற டைமில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. வாங்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக வாங்குங்க, அதுதான் முக்கியம். அப்போ தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும்.
கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது பச்சை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த பச்சை பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி அந்த தண்ணி மட்டும் தனியாக இருந்துருங்க. இப்போ மறுபடியும் அந்த பச்சை பருப்பு எடுத்துட்டு அந்த குண்டான கேஸ் ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இப்போ அந்த பச்சை பருப்பு மேலே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவு கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு முழு தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அந்த பச்சை பருப்பு கூட வேக வச்சிடலாம். ஓகே, இப்போ அந்த பச்சை பருப்பு, அந்த முழு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் வேகும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இந்த 10 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் அந்த பச்சை பருப்பு. பச்சை பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுச்சு. இப்போ கீரையே நல்லா அலசிக்கலாம். நம்ம கடையிலேருந்து கீரை வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து கண்ணுக்கு தெரியாத மணல் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டியில் 2 வாட்டி 3 வாட்டி கூட தண்ணி மாற்றி நல்லா அலசிக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி 2 வாட்டி அலசியாச்சு. இப்போ 3ஆவது வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனான தண்ணியில் போட்டு அலசிட்டு அதையும் அந்த பச்சை பருப்பு வேக வச்சோம்ல அது கூடவே போட்டுடுங்க. அந்த சிறுகீரையை இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த 5 நிமிஷத்தில் இந்த சிறுகீரையும் நல்லா வெந்துடும். ஓகே, 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். அது தனியாக வேகட்டும்.
ஸோ இங்கே பாருங்கள், சிறுகீரையை பச்சை பருப்பு கூட வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த கீரையை கடையிறதுக்காக மண் சட்டி எடுத்து வச்சுருக்கோம், மத்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த சட்டியில் கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டாச்சு. வெந்து போன பச்சை பருப்பு, முழு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், சிறுகீரை எல்லாம் வெந்துச்சு இல்லையா. அத்தனையும் நாம் இப்போ மசிச்சுக்க போகிறோம். ஆல்ரெடி கீரை வெந்த கீரை, ஸோ ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக மசிச்சிடலாம். மசிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம அதே குண்டாலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெறும் கீரை மட்டும் இருந்தால் தான் ஈஸியாக மசிக்க முடியும். இதுலேருந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி அதே குண்டாலில் வச்சாச்சு. சூடாக இருக்குது, பொறுமையாக ஆற வச்சு கூட மசிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கடைஞ்சாச்சு சிறுகீரையை. பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக சிறுகீரையும் பச்சை பருப்பையும் வேக வச்சு கடைஞ்சாச்சு. இப்போ ஆல்ரெடி இந்த பருப்பு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குண்டால் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து மறுபடியும் கடைஞ்ச கீரை கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த கீரையில் பச்சை பருப்புலாம் போட்டு நம்ம கடைஞ்சிருக்கோம்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுகீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். இதுதான் ஃபைனலான ஸ்டெப்பு. எவ்வளோ அருமையாக கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். தாளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தாளிச்சாச்சுன்னா அடுத்தது சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 5 பல்லு பூண்டை நசுக்கிக்கிறோம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சாச்சு. இது எப்படி தாளிக்க போகிறோன்னு பாருங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமையல் ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் சன்லாண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது பூண்டு நசுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தாளிச்சதான் அப்படியே எடுத்து அந்த கீரையோடு சேர்த்துக்கலாம்.
அந்த கீரையில் ஊற்றியாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக சிறுகீரை கடையோட ரெசிபி தயாராகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ரெசிபி இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்டு காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். சிறுகீரை கடையோட ரெசிபி ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக, டெலிஷியஸாக, அமேசிங்காக, எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஸ்டைல் மிளகு ரசம் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்களும் சூப்பராக ரசம் ரெசிபி செய்ய கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு தோலோடவே அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ரசம் ரெசிபி செய்யணுன்னா நம்ம இது மாதிரிலாம் தான் செய்யணும். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணியாச்சா அந்த பூண்டை. அதுக்கு அடுத்தது மிளகு, கொஞ்சம் மிளகு அப்படியே போட்டாச்சு அந்த பூண்டு கூடவே. இப்போ அதுக்கு அடுத்தது நாம் சீரகம் போட போகிறோம். 1 பை 1 ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீரகம் கொஞ்சம் போட்டாச்சு. சீரகம் அப்புறம் கொஞ்சம் தனியா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். அடுத்தது ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாகவே போட்டால் போதும். ஸோ இது எல்லாமே ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ப்ளெயினாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ண உடனே கேஸ் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ண பூண்டு, மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சமாக நம்ம புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு. இதை தான் கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ண போகிறோம். ரசம் ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ரசம் ரெசிபி பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டால் தான் அந்த வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையமானமாக இருக்கும். ரசம் ரெசிபி செய்யணும் அப்படின்னா இது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் அந்த புளி ஊறினதுக்கப்புறமா கையை வச்சு இது மாதிரி கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரைச்சி திப்பி இல்லாமல் தனியாக ஒரு கிண்ணத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக
ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைல் ரசம் ரெசிபி ரெடி பண்ணலாம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் அருமையான ரசம் ரெசிபி, மிளகு ரசம் ரெசிபி சமைச்சிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிப்பியை. வீட்டில் யாருக்காச்சும் கோல்டு ஃபீவர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரசம் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு சுட சுட சாதம் சமைச்சிட்டு ரசம் ரெசிபி ஊற்றி கொடுத்து பாருங்கள், டக்குன்னு குணமாயிடும். அவ்வளோ நல்ல ரெசிபி இந்த மிளகு ரசம் ரெசிபி. நல்லா தெளிவாக திப்பி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி புளி தண்ணியை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இப்போது முழுசாக ஒரு தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளியை நல்லா அலசிட்டு புளி தண்ணி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே ஒரு முழு தக்காளியும் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். அந்த புளி தண்ணியிலே போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டாச்சு. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் ஃபஸ்ட்டு இடிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு, தனியா, சீரகம் மூணுத்தையும் இது மாதிரி இடிச்சுக்கணும். ரொம்ப மைய இடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொரகொரப்பாக ஓரளவுக்கு நசுங்குச்சுன்னா போதும்.
ஓகே, ஓரளவுக்கு நசுக்கியாச்சு. இப்போ அதுலேயே வந்து நம்ம அடுத்தது அந்த பூண்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொரப்பாக நசுக்கி இடித்து வச்சுக்கலாம். அந்த காஞ்ச மிளகா பூண்டையும் இப்போ ஃபைனலாக போட்டுட்டு அது கூடவே இடிச்சுக்கலாம். இப்போது கொரப்பாக நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குண்டா வச்சுக்கோங்க. குண்டா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சமையல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் சன்லேண்ட் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். நீங்கள் யூஸ்வலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை ஊற்றி ரசம் ரெசிபி செய்யலாம். இப்போ அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். அடுத்தது 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொட்டிக்கலாம். அதுலேயே நாம் இடிச்சிருந்தோம்ல, அந்த மிளகு, சீரகம், தனியா, பூண்டு, காஞ்ச மிளகாலாம் போட்டு இடித்து வச்சுருந்தோமே, அந்த பவுடரும் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அதுலேயே நம்ம புளி தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே எடுத்து குண்டானில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி, பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலையாக தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்படியே அந்த குண்டாவில் போட்டாச்சு. ரசம் ரெசிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ரசம் ரெசிபி சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே. பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரசம் வந்து கொதி வந்துடுச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ரொம்ப கொதிச்சிச்சுன்னா கசப்பாக ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கணும். பாருங்கள், சவுத் இந்தியன் ஸ்டைல் சூப்பரான ரசம் ரெசிபி ரெடி. மிளகு ரசம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மிளகு ரசம் ரெசிபி ரெடி. சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு மிளகு ரசம் ரெசிபி பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹலோ எவ்ரிவன், கிளி போட்ட சாம்பார் ரெசிபி அதுதான் செய்ய போகிறோம். இது வந்து துவரம் பருப்பு நல்லா கழுவிக்கோங்க. 2 தண்ணி 3 தண்ணியில் கூட மாற்றி தண்ணியை மாற்றி நல்லா கழுவி க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, மறுபடியும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்த துவரம்பருப்பு மேலே ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த துவரம்பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு. ஓகேவா? இப்போ அதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு கொட்டிக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு முழு தக்காளி, வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவோட காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை போட்டுட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. அந்த வெங்காயத்தை, தக்காளியை, பச்சை மிளகாயை நல்லா அலசிட்டு அதை எடுத்து இந்த குண்டானில் போட்டுக்கலாம். இப்போது துவரம்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 10 மினிட்ஸில் கண்டிப்பாக எல்லாமே வெந்து ரெடி ஆகிடும். ஓகே, இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாம் இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் குக் பண்ண போகிறோம். நல்லா வேக விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே துவரம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதில் போட்டு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து மண் சட்டியில் போட்டுடலாம்.
இப்போ அந்த பருப்பு நல்லா மசிச்சுக்க போகிறோம். ஸோ அது ஈஸியாக மசிக்கணும் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அது கடையிறதுக்கு. இப்போது ஃபில்ட்ரு பண்ண அந்த பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி மசிச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த துவரம் பருப்பு நல்லா வெந்து போச்சு. ஸோ நம்ம ஒரு 3 minutes மத்து வச்சு கடைஞ்சாலே அது நல்லா கடைஞ்சிடலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குண்டால இருக்க தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிடலாம். மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிள்ளிப்பட்ட சாம்பார் ரெசிப்பியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த குண்டானில் இருக்க எல்லா பருப்பு தண்ணியும் இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே குண்டானை எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. குண்டான் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சமையல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம்.
பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு போட்டாச்சு. தோல் உரிச்சிட்டு நசுக்கி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அந்த குண்டான் எடுத்து கீழே வச்சுட்டு அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது பருப்பு கடைஞ்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து அந்த குண்டானில் ஊற்றிக்கலாம். சவுத் இந்தியன் ஸ்டைல் கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி ரெடி. சுட சாப்பாடுலாம் சமைச்சிட்டு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா பை பாய்.